நடிகர் யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படத்துக்காக ரசிகர்கள் அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் தொடர்பான அப்டேட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இந்த நிலையில ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் ஒரு புதிய தகவல் வெளியாச்சு. ஜூன் 4ஆம் தேதி தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த டாக்ஸிக் படம் பாத்தீங்கன்னா மீண்டுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கா. படக்குழுவினருடன் சேர்ந்து யாஷ் அவர்களுமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல படம் ஜூன் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த செய்தியால யஷ் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. யஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படத்திற்கு அதீத ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. முதல்ல இந்த படம் பாத்தீங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா கடைசி நேரத்துல தள்ளி வைக்கப்பட்டது. பிறகு ஜூன் 4ஆம் தேதி புதிய ரிலீஸ் செய்தியாக அறிவிச்சாங்க. ஆனா இப்போதுமே டாக்ஸிக் படம் தள்ளி போகுது. இதற்கு வேற ஏதோ காரணம் இருப்பதாக தெரிய வந்திருக்கு. அதாவது KVN புரொடக்ஷன் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தையுமே இதே புரொடக்ஷன் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. சோ டாக்ஸிக் திரைப்படம் பாத்தீங்கன்னா தமிழ்லுமே நேரடியாக ரிலீஸ் ஆகுது. யாஷ் அவர்களுக்கு தமிழ்ல நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. தமிழ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாதவாறு ஒரு சிலர் சினிமா துறையில அழுத்தங்களை கொடுத்திருக்காங்களா. சோ அதனாலதான் டாக்ஸிக் திரைப்படத்தோட ரிலீஸ் தள்ளி போய் உள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால KVN புரொடக்ஷன் நிறுவனம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் உதவி கேட்டுள்ளதாக சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தால் கூடிய விரைவிலேயே டாக்ஸிக் படத்துடைய புதிய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.